இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அமெரிக்காவிற்கு பெரும் அழிவு காத்திருக்கிறது என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானில் இருக்கின்ற அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் உச்ச தலைவர் காமேனி இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அமெரிக்காவிற்கு பெரும் அழிவு காத்திருக்கிறது என்று ஈரான் உச்ச தலைவர் காமேனி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று காமேனியின் பிரதிநிதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், ஈரான் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் அமெரிக்காவிற்கு பெரும் அழிவு காத்திருக்கிறது என்று ஈரானினுடைய உச்ச தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலளிக்கும் விதமாக நாட்டு மக்களிடம் அதிபர் டிரம்ப் பேசினார். இந்நிலையில் ஈரானினுடைய உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் காமேனியினுடைய பிரதிநிதி ஹொசைன் சரியமாத்ரி ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இப்போது நாம் தாமதமின்றி செயல்பட வேண்டும். முதல் கட்டமாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த வேண்டும். இதுதான் சரியான தருணம் என தெரிவித்திருக்கிறார். மேலும் அமெரிக்காவிற்கு பேரழிவு காத்திருக்கிறது, தேவையில்லாமல் இந்த போரில் உள்ளே இறங்கி இருக்கிறீர்கள் என தெரிவித்திருக்கும் ஈரானினுடைய சுப்ரீம் கமாண்டருடைய பிரதிநிதி அமெரிக்கா, பிரிட்டிஷ், ஜெர்மன் மற்றும் பிரான்சுக்கு சொந்தமான கப்பல்கள் எதுவும் கல்ஃப் ஆஃப் பெர்ஷியன் என கூறப்படுகின்ற பெர்ஷியன் வளைகுடாவிற்குள் செல்வதற்கான அனுமதியை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. உலகிலேயே 5 பேரல் கச்சா எண்ணெய்களில் 1 பேரல் இந்த ஒரு வழித்தடத்தின் வழியாகத்தான் உலக நாடுகளுக்கு சப்ளை செய்யப்படுகிறது. உலக அளவில் பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெய்களுக்கு ஒரு முக்கிய வழித்தடமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மர்ஸ் என்கின்ற பகுதியை விரைவில் மூடுவோம் என ஈரானினுடைய சுப்ரீம் தலைவருடைய பிரதிநிதி அறிவித்திருப்பதன் மூலமாக உலக அளவில் பொருளாதாரம் மற்றும் எண்ணெய் விலையேற்றமும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய கடற்படைகள் மீதும் தாக்குதல் நடத்துவோம், முதற்கட்டமாக பஹ்ரைனின் மீது தாக்குதல் நடத்துவோம் என தற்போது ஈரானினுடைய தரப்பில் இதற்கு பதிலடி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும். அதோடு ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்துவோம், மேற்கு உலக கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பூங்குழலி, அமெரிக்காவிற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பெரும் அழிவு காத்திருக்கிறது என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உலக அமைதியே தேவை என்று உலக நாடுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு மறுபுறம் போருக்கான விதையையும் இட்டு வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் இருக்கும் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் தற்பொழுது ஈரானின் உச்ச தலைவர் காமேனி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரான், இஸ்ரேல் இடையே நடந்து வரக்கூடிய அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து கூறி வந்த சூழலில் தற்பொழுது ஈரானில் உள்ள அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதற்கு ஈரானினுடைய உச்ச தலைவர் காமேனி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரான் பதில் தாக்குதல் நடத்தினால் பேரழிவு ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.